ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு வருஷமும் புரட்டாசி மாதம் விரதம் இருந்து சாமி கும்பிட்றது வழக்கம். அதுவும் இந்த 3வது வார சனிக்கிழமை தான் ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் வந்து வடை பாயாசம்லாம் எல்லாமே செஞ்சு சாமி கும்பிடுவோம். காலையிலே எந்திரிச்சு குளிச்சு நெத்தியில நாமம் எல்லாருமே போட்டுட்டு சொம்புக்கும் நாமம் போட்டுட்டு அந்த சொம்பை சுற்றி துளசி மாலை கட்டி பிள்ளைங்க கிட்ட கொடுத்து அரிசி வாங்கிட்டு வர சொல்லுவோம். ஒவ்வொரு வீட்லேயும் வாங்குவோம். மினிமம் 3 வீட்டாவது வாங்கணும். நான் என் வீட்டில் ஒன்று கணக்கு பண்ணி போட்டிருப்பேன். எக்ஸ்ட்ரா 2 வீட்டில் மட்டும் என்னோட பசங்க வாங்கிட்டு வருவாங்க. ஒவ்வொரு வருஷமும் நான் இப்படி தான் சாமி கும்பிடுவேன். எதுக்காக அரிசி வாங்கிட்டு வரேன்னா, பிச்சை எடுத்துட்டு வர அரிசியில தான் நாங்கள் சாமிக்கு தழுவே போடுவோம். சொம்புல நாமம் போடுற மாதிரி நடு வீட்லேயே நாங்கள் நாமம் போடுவோம். சொம்புல அரிசி எல்லாமே சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட் விளக்கேற்றிடலாம். அதே மாதிரி பசங்க எல்லாருமே குளிச்சு ரெடி ஆயிட்டாங்க. இதே மாதிரி முறையில தான் ஒவ்வொரு வருஷமும் எங்க பாரம்பரிய முறையில நாங்க எல்லாருமே செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். நல்ல நேரம் பார்த்து தான் அரிசி வாங்க அனுப்புவோம். சின்ன பசங்க இருக்கும்போது அவங்களே ஆசையா வந்து நான் போய் வாங்கிட்டு வரமா போட்டி போட்டு அண்ணன் தம்பி செஞ்சாங்க. இப்ப கொஞ்சம் பெருசாகிறதுனால நான் செய்ய மாட்டேன் நீ செய்ய மாட்டேன் போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு வழியா கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு பேசி அமுச்சு விட்டுட்டேன். பெருமாள் நினைச்சிட்டு கோவிந்தா கோவிந்தா சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்லயும் போய் இதேமாதிரி அரிசி வாங்கிட்டு வந்தா வீட்டுல தழுவு வைக்கிற வழக்கம். ஒரு சில பேர் வந்து அரிசிக்கு பதிலாக காசு கொடுத்துருவாங்க. காசு கொடுக்கறது பதிலாக அரிசி போடுறதா முறை. ஏன்னா அந்த அரிசியை தான் நாங்க வீட்டுல தழுவா பொங்கி நாங்க சாமிக்கு படைப்போம். காசு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த காசை வந்து கோயில்ல உண்டியல போட்டுருவோம். இல்லைன்னா வீட்டுக்கு தேவையான சாமி பூஜை பொருள் ஏதாவது வாங்கிக்குவோம். அரிசியெல்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு வரும்போது கோவிந்தா கோவிந்தா சொல்லிட்டே தான் அந்த சொம்பை கொண்டு போய் சாமி ரூமில் வைக்கணும். நெக்ஸ்ட் வீடியோஸில் இந்த அரிசியை எப்படி தழுவு செய்வோம் அப்படின்னு நான் காட்டுறேன். நாங்கள் இப்படி தான் பெருமாளை வழிபட்டு அரிசியெல்லாம் வாங்கிட்டு வருவோம். நீங்கள் எந்த மாதிரி முறையில் செய்வீங்க கண்டிப்பாக மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.